எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டை இப்போதைக்கு ரன் பண்ணக்கூடிய இந்த குளோபல் ஸ்கினாரியோ என்னென்ன? மார்க்கெட் பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 22,800 இருந்து ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. முக்கியமா இந்த மிடில் ஈஸ்ட்ல வார் சிச்சுவேஷன், இந்த வார் பிரச்சனைனால மார்க்கெட்டை ஃபர்தரா ரன் பண்ணக்கூடிய குளோபல் ஸ்கினாரியோ என்னென்ன? அண்ட் நிப்டினுடைய மூவ்மெண்ட் இந்த ஃபால் ஆயிருக்கு இல்லையா, லாஸ்ட் நம்ம கணிச்சிருந்தோம் 22,100ங்கிறது சப்போர்ட். இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்புமா, அப்சைடு ரைஸ் ஆகுமா, பாட்டம் அவுட் ஆன செக்டார் என்னென்ன, எந்தெந்த ஸ்டாக்ஸ் ரைட் நோ பாட்டம் அவுட் ஆயிருக்கு, மார்க்கெட் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு சரியான இடமா, இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் ஸ்கினாரியோ என்னன்னா, ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருச்சு. இப்ப திரும்பவும் பதில் தாக்குதல் இஸ்ரேல் நடத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை நோக்கி போகும். இந்த சரிவை பிரேக் அவுட் அப்படிங்கிறது டெக்னிக்கலா கன்ஃபார்ம் ஆகும். பட் ரைட் நோ இஸ்ரேல் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவையும் எடுக்கல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பதில் தாக்குதல் பண்ணுவோம், பட் இப்போதைக்கு அதுக்கான பிளானிங் நாங்க பண்றோம் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்காங்க. இஸ்ரேலுடைய படை தளபதி அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மீது நாங்க கண்டிப்பா தாக்குதல் நடத்துவோம், பிகாஸ் அவங்களுக்கு எங்களை தாக்கியிருக்காங்க. பட் ரைட் நோ அவங்களுடைய அணு ஆயுதங்களை அழிக்கிறதுக்கு உண்டான பிளானிங் நாங்க வகுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க நாடு கண்டிப்பா அவங்களுக்கு இதுக்கான பதிலடி கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த ஒரு சரிவை நோக்கி போகும். பட் ரைட் நோ ஒரு பவுன்ஸ் பேக் நடக்குது. இப்போ ரைட் நோ கவுண்டர் அட்டாக் நடத்தப்படல. செகண்ட் யூஎஸ் ஃபெட் லாங் டேர்ம் பாண்ட், அதாவது பாண்ட்லயே ஷார்ட் டேர்ம் பாண்டு, லாங் டேர்ம் பாண்டுன்னு இருக்கும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே லாங் டேர்ம் பாண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங் டேர்ம் பாண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணாதான் ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி லாங் டேர்ம் பாண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ல யூஎஸ் ஃபெட் இருக்கு. இது மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். தேர்டு சைனீஸ் உடைய எக்கனாமி ஒரு ஸ்லக்கிஷ்னஸ். சைனீஸ் உடைய எக்கனாமி ஒரு பெரிய அளவுல ரீபவுண்ட் ஆகல. ஸோ இதுவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் தான். ஒன்லி திங், இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ், கம்பெனிஸோடைய ஏர்னிங் எப்படி இருக்கு, இதை வச்சுதான் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும். டெக்னிக்கலா நிப்டி பேங்க் நிப்டினுடைய மூவ்மெண்ட் அண்ட் பர்டிகுலரா ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ், இதை பத்தி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் மூவ்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை டச் பண்ண உடனே மார்க்கெட் புல் பேக் ஆகுது. அதே நேரம் டாப்பில் ஒவ்வொரு முறையும் இந்த டாப் ரீஜனை டச் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. நியூஸ் எப்படினாலும் வரலாம், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடும் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ ரைட் நோ என்ன நடந்திருக்கு, இப்போ நான் வச்சுருக்கிறது க்ளோஸில் வச்சு ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டில் நிற்கிது. ஓகே, இன்ஃபேக்ட் இது மேக்ஸிமம் ஃபால் ஆனால் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகலாம், இந்த ரெண்டு சப்போர்ட்டுமே க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். 21,980 ஆர் 990 இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு புல் பேக் நடக்கும். இந்த ஃபால் மினிமம் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும், 22,100 வரைக்கும் ஃபால் ஆகும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் ஒரு முறை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு மேஜரான சப்போர்ட்லேயும் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகலாம். ஸோ இந்த ஃபால் டுவோர்ட்ஸ் மினிமம் 22,100 வரைக்கும் இந்த ஃபால் கண்டினியூ ஆகலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாளைக்கு இந்த லோ உடைக்கும் போது, அதாவது இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு இல்லையா, இந்த லோ உடைக்கும் போது இன்னுமே இந்த ஃபால் கண்டினியூ ஆகுது. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக லோ எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், 22,079 வரைக்கும் அந்த லோ வந்திருக்கு. நம்ம 22,100 வரைக்கும் ஃபால் ஆகும்னு சொன்னோம். கரெக்டாக அந்த டார்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட்டை தாண்டியே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது பாருங்கள். 22,147 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மேஜரான பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். 22,100, 21,950 இது ரெண்டுமே ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டு.
மார்க்கெட் ஃபால், மார்க்கெட் கிராஷ், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா 21,950க்கு பிலோவில் இந்த இடத்துல நீங்கள் வந்து இதுக்கப்புறம் என்ன பாம் போடுறாங்க, என்ன நியூஸ் வருது, வாட் எவர் இவங்க திருப்பி ரியாக்ட் பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு பிலோவில் ஒரு கேண்டில் பிரேக் ஆகணும். 21,000 ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ஆர் ஸ்விங் ட்ரேடர் இதை நோட் பண்ணிக்கோங்க. 21,950க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பான ஃபால்க்கு ரெடி ஆகுது, ஒரு மேஜரான ஒரு கரெக்ஷனுக்கு வந்து ரெடி ஆகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அன்டில் அதர்வைஸ் இந்த ட்ரெண்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நிஃப்டி ஷார்ட் டேர்மில் இதே பாசிட்டிவ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அப்சைடு இதுக்கு அடுத்த ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விங் வந்து திருப்பியும் ஒரு ஆல் டைம் ஹையை தான் தொடுது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹைங்கிறது 23,000. ஓகே, ஸோ வித்தின் இந்த அடுத்த ஒரு 1 மந்தில் மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் வந்து 23,000 அப்சைடில், பாட்டமில் வந்து சப்போர்ட்டுங்கிறது 21,950. ரைட் நோ சப்போர்ட் எடுத்து பாட்டம் அவுட்டில் தான் ஆயிருக்கு. இந்த மாதிரி பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது எந்த செக்டாரில் வந்து மேஜராக வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு, இப்போ நிஃப்டி பாட்டம் அவுட் ஆகிருக்கு, இதே மாதிரி எந்த செக்டார் வந்து பெஸ்ட்டாக பாட்டம் அவுட் ஆகிருக்கு அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கலாம், அதை பற்றியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஜென்ரலாக என்ன நினச்சிருக்காங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இதில் வரக்கூடிய இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு, ஸோ இதுதான் வந்து என்டையர் மார்க்கெட்டு என்டையர் டெக்னிக்கல்னு நினச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் இது தான் இருக்கும். பெரும்பாலும் இது வந்து ஒரு பேசிக்ஸ் தான் இருக்கும். மார்க்கெட்டுடைய ரியல் மார்க்கெட்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். திடீர்னு கேப் டவுன் ஆகும், மார்க்கெட் கேப் டவுன் ஆகி அடுத்து எங்கே வருது, கேப் டவுன் ஆகி ஃபர்தராக இப்போ முந்தின நாள் பார்த்தீங்கன்னாக்கா கேப் டவுன் ஆகி ஃபர்தராக மார்க்கெட் டவுன் ஆச்சு. நீங்கள் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கேப் டவுன் தான், ஆனால் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு அகைன் நல்லா டவுன் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நேற்றுக்கு கிளியராக மார்க்கெட் வந்து இந்த ஆக்ஷனுக்கான டவுன் ஆகிருக்கல, இந்த ஆக்ஷனுக்கான இம்பல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆக்ஷன் இந்த இடத்துல பாட்டம் அவுட் ஆகிருக்கா, இது சப்போர்ட்டிவ் ரீஜனா, இது வேவ் லெவலில் டேர்னிங் பாயிண்ட்டா, இது நமக்கு தெரியணும். ரெண்டாவது இது வந்து எவ்வளோ தூரம் இம்பல்ஸ் நடக்கும், இந்த இம்பல்ஸ் வந்து கரெக்டானதா, மார்க்கெட் வந்து நல்ல டவுன் ஆகிருக்கு ஆனாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நடக்குமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு முறையும் நிறைய அனாலிசிஸை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ட்ரெண்டு பிரேக் அவுட்டு இது மட்டுமே மார்க்கெட் கிடையாது, மார்க்கெட்டுடைய ரியல் ஃபேஸே மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் 9:39க்கு இதை கேட்டு பாருங்கள். வணக்கம். பேங்க் நிஃப்டி சப்போர்ட்ல ட்ரேட் ஆகுது, கேப் டவுன் ஆனா கூட கரெக்டா சப்போர்ட்ல ட்ரேட் ஆகுது. 47,400 47,380ங்கிறது சப்போர்ட். இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா 47,580 வரைக்கும் இமிடியேட்டா பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல செல் பண்ணாதீங்க, மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட்டுடைய சப்போர்ட் வந்து நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்குது, டெய்லி மார்க்கெட்டுடைய சப்போர்ட் போஸ்ட் பண்ணியிருக்குது 47,350. சரி, இப்போ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எவ்வளோ தூரம் கேப் டவுன் ஆகிருக்கு, ஆனாலும் நமக்கு சப்போர்ட் எவ்வளவு 320 தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரி, அப்சைட் ரைஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ரைஸ் ஆகும், 580 சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக. இப்போ இதில் போட்டு பார்ப்போம், மார்க்கெட்டு 580 வரைக்கும் போதான்ட்டு. ஓகே, இதை செக் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து கரெக்டாக 9:30க்கு வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சேம் இந்த 350 400 டச் பண்ணியிருக்கு. அப்சைட் ரைஸ் ஆகுதா, பவுன்ஸ் பேக் ஆகுதா, இதில் பாருங்கள் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்குதா. 1 மினிட் இதை பாருங்கள். இது நம்ம கொடுத்துருக்க அந்த டார்கெட்டு 47,580. மார்க்கெட் எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள், எக்ஸாக்ட் ஹை 47,571. கரெக்டாக இதுதான் டார்கெட். இங்கே பவுன்ஸ் ஆனால் இவ்வளோ தூரத்தில் போய் நிற்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக அந்த இடத்துல வெயிட் பண்ண முடியும்.
ஸோ இதுக்கு தான் நான் வந்து இந்த இடத்துல ரன் பண்ணி காமிச்சேன். ஸோ பேங்க் நிஃப்டியும் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் இதனுடைய இம்மீடியட் சப்போர்ட் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஆனால் கூட பொசிஷனலாக இதனுடைய சப்போர்ட்டுங்கிறது வந்து 47,260 260லேருந்து 270 இந்த ஜோன் தான் சப்போர்ட்டிவ் ஜோனு. மேக்ஸிமம் கீழே ஃபால் ஆனால் கூட 46,860ங்கிறது வந்து நமக்கு பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். அகெயின் இந்த ஸ்விங் வந்து திருப்பியும் அப் சைடு ரைஸ் ஆகலாம். இந்த சப்போர்ட் இடத்துலேயே மார்க்கெட் ரைஸ் ஆகலாம், ஈவன் இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி சப்போர்ட்டிவ் ஜோனில் ட்ரேட் ஆகுது. இதில் ரைட் நோ நம்ம எடுத்திருக்கிறது வந்து ஐடி செக்டார் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராகவே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்த ஐடி ஸ்டாக்கு ரைட் நோ ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ஜோனில் ட்ரேட் ஆகுது. ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். இது அதுக்கு முன்னாடி வந்து கன்சால்டேஷன் ஜோனில் இருந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 1 இயர் லாஸ்ட் ஏப்ரலில் இருந்து ரைஸ் ஆகிற இந்த மார்க்கெட்டு ரைட் நோ சப்போர்ட்டிவ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஜஸ்ட்டு இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா இதனுடைய மேஜரான ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எடுங்க. ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். டிசிஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு இப்போது டெம்பரவரியான ஒரு பிரேக் அவுட் அப் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் பாருங்கள். அப்போ டிசிஎஸ்ஸை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுவீங்க? பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல 3600. பட் டிசிஎஸும் இது ஒரு டெம்பரவரியான சப்போர்ட்டிவ் ஜோனில் மார்க்கெட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு ஷார்ட் டேர்மில் 3820 870 இருக்குது. 3820 டச் ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்து எங்கே வந்து நிற்கும்னா 3600 தான் வந்து நிற்கும். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் சப்போர்ட்டிவ் ஜோனில் இருந்தால் கூட ஓவரால் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 3600 தான் டிசிஎஸை பொறுத்தளவுக்கு. சரி, இதை கூட நீங்கள் ஒரு 50-50 கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபோசிஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த ஃபாலோ ஆகுது. பொதுவாகவே வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி ஏதோ ஒரு காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் வந்து செல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. இப்போ ரைட் நோ இன்ஃபோசிஸோடைய இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் ஸ்டில் நோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கணும். ஆல்ரெடி ஒரு 2 to 3 days வந்து இந்த இடத்துல நின்று அகெயின் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு விப்ரோ. ஸோ விப்ரோ மட்டும்தான் ரைட் நோ நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிவ் ஜோன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ரைட் நோ சப்போர்ட்டிவ் ஜோனில் மாறி இருக்கு. எப்போதுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகே, இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகி அகெயின் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகும்போது திருப்பியும் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ விப்ரோ இஸ் த ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரைட் நோ மார்க்கெட் வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகிறத ஒரு பாயிண்டில் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஐடியில் வந்து விப்ரோ வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து மேஜரான ஐடி ஸ்டாக்ஸில் ஹெச்சிசிஎல் டெக்னாலஜி எடுத்து பாருங்கள். இதுவுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஜோனில் இருக்குது. 1450லேருந்து 1460ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஒரு 1 or 2 month ஒரு பவுன்ஸ் பேக் வந்து ஆகலாம். ஸோ இந்த 2 ஸ்டாக்கையுமே ஐடியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய செக்டாரில் எஃப்எம்சிஜி செக்டார் ரைட் நோ ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனில் கிட்டத்தட்ட 2022 இருந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு. எவ்ரி டைம் மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஹையை தான் க்ரியேட் பண்ணுது. இந்த ட்ரெண்டில் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கூட கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் எப்போதுமே இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஜோனில் மார்க்கெட் வர்றது வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும்.
ஈஸியாக மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ செகண்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 1 இயராகவே ஒரு 1.5 இயராகவே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ரைட்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே நேரம் இது பிரேக் பண்ணிவிட்டு எங்கே வந்து அடுத்து நிற்கும் அப்படின்னா லோ டு லோ கனெக்ட் பண்ணும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் உங்களுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னாக்கா இது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸில் இந்த சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா, ஏன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் ரொம்ப ஒரு ஸ்டெடியான ஒரு கம்பெனி. மார்க்கெட் வந்து என்ன தான் ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெவி ஃபால் ஆகாது. ஸோ 2150லேருந்து 2160ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டு. திரும்பவும் இந்த ஸ்டாக் வந்து 2500 வரைக்கும் தாராளமாக வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். ஓவராலாக வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து டாப் டு டாப் கனெக்ட் பண்ணால் கூட வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ஓவராலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்தளவுக்கு 2180லேருந்து 2150ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடு மினிமம் வந்து 2400ங்கிறது மினிமமாகவும் 2550ங்கிறது இம்மீடியட் ஒரு ஷார்ட் டேர்ம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு 1 or 2 மந்தில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணலாம். செகண்ட் வந்து டாபர் இந்தியா. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2022 ஜூலையிலேருந்தே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான். பட் இதுவும் வந்து ரைட்னோ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒரு 450 400 இந்த ஜோனில் வரும்போது மட்டுமே திருப்பியும் மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகும். பிகாஸ் இங்கே டபுள் பாட்டம் ஜோன் வந்து இருக்குது. ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 400லேருந்து 410, இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னா 450. ஸோ இந்த ஜோனில் தான் இதை வந்து பை பண்ணும். ரைட்னோ வந்து டாபரை வந்து அவாய்ட் பண்ணலாம் பிகாஸ் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். தேர்டு வந்து மேரிகோ. இது என்னோடய ஸ்டூடெண்ட்டு வந்து அவங்களுடைய ஸ்டாக்கில் வந்து அனாலிசிஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் நமக்கு சப்போர்ட்டிவ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது. இதை பாருங்கள், லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஜனவரி மந்த்து 2022லேருந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது. அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்குது. அகெயின் இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு இறங்குதா. இப்போ ரைட்னோ இந்த சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. திரும்பி எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம்? கரெக்டாக 600 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். 600லேருந்து 605 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். வித்தின் இந்த ஸ்விங், இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பை பண்ணுங்கள், செல் பண்ண நான் சொல்ல மாட்டேன். உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தடில் இது ஃபிட் ஆச்சுன்னா ஓகே, யூ கேன் ப்ரொசீட். உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.